ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான சிவப்பரிசி புட்டு தான் செய்ய போகிறோம். இந்த புட்டை அச்சில் தான் செய்வாங்க. அச்சில்னா வேறு மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஹெல்த்தியான சிவப்பரிசி புட்டு கேரளாவுடைய ரொம்ப ஸ்பெஷலான புட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சிவப்பரிசி புட்டு செய்கிறதுக்கு 1/2 kg சிவப்பரிசியை எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிடுங்க தண்ணியெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா காய வைங்க. ஃபேன் கடியில் வெயிலில் காய வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதம் அரிசியில் இருந்துகிட்டே இருக்கணும். அரிசி நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசியை மாற்றிட்டு ஃபைன் பவுடராக அரைக்காமல் லைட்டாக கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானலில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். வறுத்த மாவை நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தெளித்த மாதிரி நல்லா பிசைந்து விடுங்க மாவை. மாவு தண்ணி ஊற்றி பிசையும் போது உருண்டையாக வரும். அது கையாலே உடச்சி விடலாம். இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு ரவுண்டு விடுங்க, பல்ஸில் வைங்க. அப்படி இல்லைன்னா ஜல்லடையில் போட்டு கூட நீங்கள் தேய்ச்சி விடலாம். நான் தண்ணி தெளித்த மாவை மிக்சியில் போட்டு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இதை ஜல்லடையில் வச்சு ஒரு தடவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை வறுத்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா தேவையான போது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போது அது வேக வைக்கிறதுக்கு அச்சு இல்லைன்னா இந்த மாதிரி
கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் வாங்கும் போது பெரிய சைஸாக நீங்கள் பார்த்து வாங்கிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அதில் ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிவப்பரிசி மாவை ஃபில் பண்ண போகிறோம். கொட்டாங்குச்சியில் தேங்காய் மாவை போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கேஸ்கட் போட்டுட்டு தண்ணி ஒரு 5 நிமிஷம் சூடேறின உடனே அதுக்கு மேலே இந்த கொட்டாங்குச்சி நிற்கிறதுக்காக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வெட்டி அது மேலே இந்த ஸ்டெம்பு மேலே சொருக போகிறோம். இதுக்கு மேலே இந்த மாவை வச்சு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. அந்த சைடெலாம் ஆவி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி வச்சு சர்வ் பண்ணலாம். இறக்கும் போது துணி பிடிச்சி இறக்குங்க, சூடாக இருக்கும். ரெடி பண்ண சிவப்பரிசி புட்டு நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கூட பனானா நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட போகிறோம். கொஞ்சம் தேங்காய் துருவல் மேலே கொஞ்சம் தூவிக்கும். இந்த மாதிரி கேரளாவில் செய்யக்கூடிய சிவப்பரிசி புட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.